பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இல்லையா? ஏதோ சில தவறுகள், அறியாமலே செய்தது, இல்லை என்றால் தவறி செய்த தவறுகள், பாவங்கள் உள்ளத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு அழுத்தமான சூழ்நிலையை கொடுக்குது. ஜெபிக்க முடியல, சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறோம், போக முடியல. ஒரு குற்ற உணர்ச்சி உள்ள நம்மளை வாதிச்சு கொண்டே இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமா உங்க கூட பேச போறார். எரேமியா 31 அதிகாரம் 34 வசனத்துக்கு கடைசி பகுதி வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன், பாவங்களை நினையாதிருக்கிற தேவன். அவர் அந்த அக்கிரமத்தை பாவத்தை நினைச்சிருந்தார்னா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? நான் மரித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் ஆகியிருக்கும். கர்த்தர் மன்னித்தாரே, இரக்கம் பாராட்டு. எத்தனையோ முறை தவறி விழும்போதெல்லாம், பாவத்தில் விழும்போதெல்லாம், அருவருப்பில் விழும்போதெல்லாம், அவர் பாதத்தில் கதறி அழும்போது அவர் விடுதலையை கொடுத்தாரே, பாவங்களை நினையாமல் இருந்தாரே, அக்கிரமத்தை மன்னித்தாரே. எஸ்ஐ 53 வாசிக்கிறோம், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார். இந்த வார்த்தை கேட்க அன்பு தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு பாவத்தை விட முடியலையா? இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியலையா? ஏதோ ஒரு தவறு தொடர்ந்து உள்ள பரிசுத்த வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்குதா? வாழ்க்கையில ஒரு குற்ற உணர்ச்சி உள்ள இருக்குதா? இன்னைக்கு ஜெபிச்சு விட்டுருங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருங்க. என் அக்கிரமத்தை நீங்க நினையாது இருக்கிற தேவன், என் பாவங்களை நினையாது இருக்கிற தேவன், என் அக்கிரமங்களை மன்னிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு இறக்க செய்யுங்க. 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு கிடையாது. அறிக்கை செய்து இன்னையிலிருந்து விட்டுடுங்க. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. அந்த அருவருப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என் அக்கிரமத்தை நீங்க நினைக்கலையே, மறந்து போயிட்டீங்களே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு விடுதலை தரப்போறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு புதிய வாழ்க்கைக்கு உங்களை ஆயப்படுத்துறீங்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் புதுசா மாத்திடுவாருங்க. பழைய காரியங்களை அவர் நினைக்க மாட்டார். மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? நாம செஞ்ச தப்ப சொல்லி காட்டி சாகர வரைக்கும் குத்தி கொண்டே இருப்பான். அன்னைக்கு இப்படி பேசுனியே, அன்னைக்கு இங்க போய் நின்னியே, அன்னைக்கு அங்க அப்படி செஞ்சியே, அன்னைக்கு அந்த தப்பு பண்ணியே, நீ யோக்கியமா, நீ சரியான ஆளா, குத்தி காட்டி கொண்டே இருப்பான். நீங்க எவ்வளவு தான் திருந்தினாலும் உங்களை மனுஷன் குத்தி காட்டி கொண்டே இருப்பான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, பாவங்களை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார், அதை மறந்துட்டேன்னுட்டார். ஆமென். இவ்வளவு ஒரு நல்ல தெய்வம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்களேன், ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கு தரட்டும். கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் பாவங்கள் நினையாதிருக்கிற தேவனே, தொடர்ந்து எங்களை நடத்தும். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.